முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 51. இந்த கந்தர் அனுபூதி நூலில் காப்பு செயலை தவிர்த்து 51 பாடல்களாக மாத்திருக்கா புஷ்பமாலையாக அணிவித்திருக்கிறார் அருணகிரிநாதர். முதல் பாடலில் ஆடும் பரிவேல் என்று துவங்கி வேலும் மயிலும் துணை முருகா என்று வேண்டி என் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று கேட்டு இந்த அனுபூதி நிலைக்கு வருவதற்கு எதையெல்லாம் அனுபூதி நிலையை அடைவதற்கு என்ன வழிகளெல்லாம் இருக்கின்றன, நான் எப்படி இருக்க வேண்டும், எதை சாதகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறி கடைசியாக இந்த பாடலில் குகனாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்று கேட்கிறார். குருவாய் வருவாய், எனக்கு இந்த அனுபூதியை உணர்த்துவதற்கு நீ எனக்கு குருவாக வருவாய், அதுவும் நீ குகனாக வருவாய் என்று கேட்கிறார். குகன் என்று சொன்னால் இதயம் என்னும் குகையில் இருப்பவன், தகராகாசத்தில் இருப்பவன். அந்த குகையில் இதய கமலத்தில் இருக்கின்ற முருகன் அவன் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் என்றெல்லாம் அவனுடைய குணங்களை கூறி நீ எனக்கு இந்த அனுபூதி நிலையை குருவாய் வந்து அருள்வித்து என்னை ஆட்கொள்ளு என்று கேட்கிறார். இப்போது பாடலை பார்ப்போம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதில் ஒவ்வொரு வரியிலையும் 4 குணங்களை சொல்கிறார். இந்த 4 குணங்களும் ஒரு குணத்திற்கு எதிர்மறை குணமாக இருக்குது ஒரு வரியில். அடுத்ததில் அதுக்குள்ளேயே உறைந்திருக்கிற குணமாக இருக்குது. 3வது வரியில் ஒரு குணம் அதை சார்ந்து வருகின்ற இன்னொரு குணம், அது மாதிரி இருக்குது. இப்போ உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். உருவாய் இந்த முன்னாடி ஒரு கந்தர் அனுபூதி பாடலில் சொன்னார், உரு அன்று அரு அன்று ஒளி அன்று என நின்றதுவே அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் அலம் அலம் அப்படிம்பார் ஒரு திருப்புகழில். இதில் உருவாய் பல்வேறு வடிவங்களாக பல்வேறு உருவங்களாக காணப்படுகிறான். அதாவது நம்மை சுற்றி இருக்கிற கண்ணை திறந்து பார்த்தோன்னா நமக்கு முன்னாடி எத்தனையோ பொருட்கள் தெரியறது. அந்த பொருட்கள் எல்லாவற்றிலும் அதன் உருவமாக அதனுடைய ரூபமாக மறைந்திருக்கிறான். உருவாய் அருவாய் அப்படின்னு சொல்கிறார். அருவாய்னா உருவம் இல்லாததாக. உருவாய்னா கண்ணால் நம்ம நேராக பார்க்குற போது கல் மலை மரம் எத்தனையோ பார்க்குறோம். அதெல்லாம் முருகனுடைய வடிவங்கள் தான். அதே உருவம் இல்லாததாகவும் பார்க்குறோம். ஆகாசம் காற்று இதெல்லாத்தையும் பார்க்குறோம். அதுக்கெல்லாம் உருவம் கிடையாது. உருவம் நமக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. அது அருவம். உருவமாகவும் இருக்கு அருவமாகவும் இருக்கு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். உள்ளது இந்த கடவுள் இருக்கா அப்படின்னு சொல்கிறவா உண்டு, இல்லை அப்படின்னு சொல்கிறவாளும் உண்டு. உள்ளது என்று நம்பினாலும் சரி இல்லை என்று நம்பினாலும் சரி, அவன் இருக்கிறான் என்பதும் உண்மைதான், அவன் இல்லை என்பதும் உண்மைதான். எப்படி பொருட்களை பார்க்கும்போது உருவமாகவும் அருவமாகவும் பார்க்கிறோமோ அதே போல நம்ம கடவுள் இருக்கிறான் என்று நினைப்பதும் இல்லைன்னு நினைக்கிறதும் ஒரே நிலைதான். அது அவனுடைய அந்த முருகனோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் அது எல்லாமே. அடுத்த வரியில் சொல்கிறார், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அப்படிங்கிறார். இதில் ஒரு குணத்தையும் ஒரு பொருளையும் சொல்லி அந்த பொருளில் அந்த குணம் பிரிக்க முடியாததாக இருக்கிறத சொல்கிறார். மருனா வாசனை, மலர்னா பூ. பூலேருந்து வாசனையை பிரிக்க முடியாது. அதே மாதிரி மணி அப்படின்னாக்க உயர்ந்த ரத்தினங்கள். மணியாய் ஒளியாய் அப்படிங்கிறா. அந்த மணி ரத்தினங்களிலிருந்து ஒளியை பிரிக்க முடியுமா? ஒளி உள்ளேயே உறைஞ்சி இருக்கு. அந்த பிரகாசம் ரத்தினம்னு ஒரு வைரக்கல் எடுத்தால் அது அப்படியே ஜொலிக்கிறது. ஒரு மரகத கல் எடுத்தால்
பச்சை நிறத்தில் ஜொலிக்கிறது. அந்த மரகத கல்லிலிருந்து அந்த ஜொலிப்பை எடுக்க முடியுமா? தனியாக எடுத்துட்டு இதுதான் மரகத கல்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி பூவிலிருந்து அந்த மணத்தை தனியாக பிரித்து எடுத்துட்டு வெறும் மல்லிகைப்பூ மாத்திரம் இது அப்படின்னு சொல்ல முடியுமா? மல்லிகைப்பூனா நமக்கு அதோடு சேர்ந்து அந்த மணமும் தான் ஞாபகம் வரும், வாசனையும் தான் ஞாபகம், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மணி அப்படின்னு சொன்னால் அந்த மணியோட ஒளி பிரகாசம்தான் அந்த மணியோடையே நமக்கு தெரியறது. அந்த மாதிரி உறைந்து இருப்பது, அந்த குணத்தோடு அந்த பொருளில் உறைந்து இருப்பவன். அதுக்காக தான் சொல்கிறார், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். கருவாய் அப்படின்னா தோன்றுவது, அது உடல். உயிராய் அப்படின்னா அது ஆத்மா. இப்போ உயிர் உடல் ரெண்டையும் எடுத்தோன்னா உடல் தோன்றி அழியக்கூடியது. ஆனால் உயிர் அப்படி இல்லை, ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து வருகிறது அது. அதனால இந்த இடத்துல சொல்கிறார், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். கதினா நாம் நடக்கின்ற அந்த நிலை, விதினா எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டிய நிலை. இது ரெண்டுமே, கதி என்பது விதியை ஒட்டி அமைகிறது. அதே போல் கருவாய் உயிராய்னு சொல்கிற போது அந்த உயிரை ஒட்டி தான் அந்த கரு அமைகிறது. செய்த பாப புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல அந்த உயிரானது வெவ்வேறு ஜென்மங்கள் எடுக்கிறது. அந்த வெவ்வேறு ஜென்மம் எடுக்கிறதுங்கிறது என்ன? உடம்பு. அதனால உயிராய் கருவாய் வருகிறது, உயிரை ஒட்டி உடம்பு வருகிறது. அதே போல் விதியை ஒட்டி கதி அமைகிறது. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய், எனக்கு குருவாக வருவாய் அருள்வாய் குகனே. குகனேங்கிற பதத்தை ரொம்ப அற்புதமாக உபயோகப்படுத்துகிறாருங்க. குகன் அப்படின்னு சொன்னால் குஹ்யமாக இருக்கிறவன், மறைந்து இருப்பவன், குகையில் இருப்பவன், குகையில் இருக்கிற அஜானத்தை நீக்கி அங்கே ஒளி பெற செய்பவன், ஞானத்தை வழங்குபவன். குகன்கிறதுனால முதல் வார்த்தையில் கேட்டிருக்கார் இல்லையா, குருவாய் வருவாய்னா. குருவாய் என்னுடைய அஜானத்தை நீக்கி எனக்கு ஞானத்தை தந்திடு. குகனே அருள்வாய், எனக்கு இந்த அனுபூதி நிலையை அருள்வாய். அந்த அனுபூதி நிலைக்கு வந்தால் எப்படி நம்ம அந்த இறைவனை உணர்கின்ற தன்மை வருகிறதுங்கிறத இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார். உருவாகவும் இருக்கும், அருவாகவும் இருக்கும், உள்ளதாகவும் இருக்குது, இல்லாததாகவும் இருக்குது, காணோனாதது பேசோனாதது, உருவோடு அருவானது, எத்தனையோ திருப்புகளில் பாடுறார் அதை பற்றி. அந்த கடவுளுங்கிற ஒரு கான்செப்ட் அது என்ன அப்படின்னா, அது தன்னிலேயே தானே உணர்கின்ற நிலை. அந்த அத்வைத்த நிலையை தான் இந்த அனுபூதியில் ஆரம்பத்திலேருந்து அழுத்தி சொல்லிகிட்டே வர்றார். கடைசியில் முடிக்கிற போது குகனேன்னு முடிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். நீ உன்னை உள்நோக்கு பார்வையாக பார்த்து கொண்டு நீ சாதனை செய்யும்போது உனக்கு அனுபூதி நிலை கிட்டும். அனுபூதி நிலை என்பது என்ன? உனக்குள்ளேயே அந்த இறைவனை உணர்வது. இறைவன் வேற, முருகன் தனி, நான் தனிங்கிற நிலையெல்லாம் கடந்து நானே அவனாக ஏகபோகமாய் இருக்கும் நிலை. நீ வேறனாதிருக்க, நான் வேறனாதிருக்க. அந்த வரி தான் இந்த அனுபூதியோட எசன்ஸே. ஆக்சுவலாக அந்த குறிப்பை தான் இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த கந்தர் அனுபூதி பாடல் 51 பாராயணம் செய்யும்போது, பொதுவாக ஸ்தோத்திரங்களை வழிபாடுகளை எல்லாம் செய்யும்போது காமியமாக இந்த பூமியில் நமக்கு இதை வேணும், அது கிடைக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரியான வேண்டுதல்களை எல்லாம் வைத்து கந்தர் அனுபூதி பாராயணம் செய்வது இல்லை. கந்தர் அனுபூதி பாராயணம் என்பது அந்த உயரிய ஆன்ம நிலையை அடைவதற்கு, அத்வைத்த நிலையை தான் அடைவதற்கு அதற்கான வேண்டுதல் தானே தவிர இது உலகாயதமான ஆசைகளை நிறைவேற்றவோ. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜெகமாயையுற்று திருப்புகழை தினம் பாராயணம் பண்ணி வந்தால் குழந்தை பிறக்கும், ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி
வைத்தீஸ்வரன் கோயில் பாடலை பாடினா, உரத்துறை போத தனியாத பாடினா உடல் வியாதிகள் நீங்கும். அதிரும் கழல் பணிந்து என்ற பாடலை பாடினா இதயத்தில் இருக்கிற கோளாறுகள் நீங்கும். இதயந்தனில் இடர் சங்கைகள் நீங்கன்னு வருது. அதனால இதயத்தில் இருக்கிற கோளாறுகள் நீங்கும் அப்படிலாம் சொல்கிறோம். அந்த மாதிரியான உலகாயதமான ஆசைகளுக்கோ வேண்டுதல்களுக்காகவோ கந்தர் அனுபூதி பாராயணம் இல்லை. பாராயணம் கந்தர் அனுபூதி தினமும் படித்து கொண்டே வந்தால் அந்த பக்தனுக்கு படிப்படியாக ஆன்ம நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு இறுதியில் அவன் அனுபூதி நிலையை அடைவான். அவன் இறைவனை தன்னுள்ளே காண துவங்குவான். அதுதான் இந்த கந்தர் அனுபூதியோட மகத்துவமே. அதற்காகத்தான் நேரம் இருக்கோ இல்லையோ ஒரே ஒரு தரமான கந்தர் அனுபூதி ஒரு நாளைக்கு சொல்லுங்க அப்படின்னு எங்கள் குருஜி சொல்லுவார். ஏன்னு கேட்டால் அது படிப்படியாக நம்மை ஆன்ம நிலையில் உயரிய நிலைக்கு, எந்த உயரிய நிலைக்கு நாம் போக வேண்டுமோ அங்கே அழைத்து கொண்டு போகும். அதற்காக தான் இந்த கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்வது வழக்கம். உருவாய் அருவாய் என்ற பாடலிலிருந்து இதுவே ஒரு மகா மந்திரம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இதுவுமே ஒரு மகா மந்திரம் தான். அதனால் கந்தர் அனுபூதி என்பது ஒரு மகா மந்திர நூல். இதை பாராயணம் செய்து நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு நாம் வழி தேடுவோம். முருகாச்சரணம்.